தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நேற்று இரவு ஒரு செய்தி பார்க்க முடிஞ்சது. என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சு விஜயை புறக்கணிக்கிறாங்க. விஜய் பெரும்பான்மை கொடுத்தும் அவர்களை புறக்கணிக்கிறாங்க. அவர்களோட கூட்டு சேர எந்த கட்சியும் விட மாட்டேங்கிறாங்க. எதிர் எதிர் துருவங்கள்ல இருந்தவங்க அடிச்சுக்கிட்டவங்க இன்னைக்கு ஒன்று சேர்றாங்க. எதுக்காகனா பதவிக்காக ஒன்று சேர்றாங்கன்னு சொல்லி தாவைக்காவை சேர்ந்த ஆதரவாளர்களும் சரி, பொறுப்பாளர்களும் சரி, சில காணொலிகள் பேசுவதை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆமாம், நீங்க உங்கள் கூற்றுப்படி சரிதான். அப்படி ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைப்பதற்கு ஒன்று சேர்ந்தார்கள் என்றால் அவர்கள் பதவியை தக்க வைப்பதற்காக இந்த முடிவு எடுக்கிறாங்கிறத, அந்த பதவி வெறிப்பிடித்து, நீங்க சொன்ன மாதிரி வெறிப்பிடித்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஏத்துக்கலாம். சரி, அவர்கள் பதவி வெறிப்பிடித்திருக்கிறார்கள் என்றால் நான் உங்களிடத்தை ஒரு கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன். என்னன்னா, நீங்க ஒரு கூற்றை ஏற்றுக்கணும். ஒண்ணு, தாவேகா தமிழக வெற்றி கழகம் தூய சக்தி, திமுக திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி. சரியா? அப்ப தீய சக்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் விஜய் கூறியபடி அவரோட 20 வருடமாக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் என்ன சக்தி? தூய சக்தியா தீய சக்தியா என்ற கேள்வி எழும்பும். ஒன்று. இரண்டாவது, அவரே கத்தி படத்துல ஒரு வசனம் பேசியிருப்பார். என்னன்னா, காத்துல ஊழல் பண்ண நாடு எது அப்படின்னு பேசியிருப்பாரு. அப்ப காத்துல ஊழல் பண்ணது யாரு? காங்கிரஸ். சரியா? காங்கிரஸ் இன்னைக்கு தூய சக்தியா மாறிடுச்சா? சரி, திமுக தீய சக்தி. திமுக கூட்டணியில் இருந்தவர்கள் எல்லாம் தீய சக்தியா இல்லையா? அவர்கள் தூணாக நின்றவர்கள் எல்லாம் தீய சக்தியா இல்லையா? இப்ப மட்டும் இல்ல, ஆட்சி முடிகிற வரைக்கும், போன ஆட்சி முடிகிற வரைக்கும் அவர்கள் எல்லாமே திமுகவை தாங்கி பிடித்தவர்கள் தானே. திடீர்னு இன்னைக்கு உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறது பெரும்பான்மை தேவைப்பட்டவுடனே அந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் அங்கிருந்து வந்தா தூய சக்தியா மாறிடுவாங்களா? அப்ப திமுகவும் வந்தா திமுகவும் தூய சக்தின்னு ஏத்துப்பீங்களா? உங்களுக்கு ஆட்சி பெரும்பான்மை கிடைக்கணும்னா என்ன பேசுறீங்க? சொல்லுங்க, அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. எப்படி நீங்க அதை தூய சக்தியா மாத்திக்கிட்டீங்க? 20 வருடங்களாக திமுகவின் தோல் மேல ஏறி சவாரி செஞ்சிருக்குல்ல காங்கிரஸ். இன்னைக்கு உங்க தோல் கிடைச்சிச்சுன்னு ஏறிக்கிச்சு. இனப்படுகொலைக்கு அப்புறம் காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சி இந்த தமிழ் மண்ணில் வேறொன்ற விடமாட்டான்னு சொல்லி அண்ணன் பேசினார்ல, சீமான் அண்ணன். அதை செஞ்சு காட்டினார்ல. காங்கிரஸுக்குன்னு என்ன இருக்குங்க? ஒண்ணுமே கிடையாது. திமுக தோல்ல ஏறி சுத்திட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க தூக்கி தோல்ல போட்டு காங்கிரஸுக்கு வாழ்க்கையை கொடுக்குறீங்க. இனத்தின் அழிவுக்கு காரணமான காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க எப்படி நீங்க தமிழன் எப்படி பேசிட்டு நெஞ்சு நிமித்துறீங்க? தாவிக தொண்டர்களும் சரி, ஆதரவாளர்களும் சரி, நீங்க கேள்வி கேளுங்க. எங்களை மட்டும் கேட்கக்கூடாது, மற்றவங்களை மட்டும் கேட்கக்கூடாது. கேள்வி கேட்கறீங்க ட்ரோல் மெட்டீரியல் மாற்றக்கூடாது. நீங்க கேள்வி கேளுங்க. எந்த விதத்துல அவர்கள் எல்லாம் இன்றி தூய சக்தியானார்கள் கேளுங்க. சும்மா நீங்க அதெல்லாம் பேசாம பொத்தாம் பொதுவா ஆட்சி அமைக்கணும். யாருமே அவரை ஆட்சி அமைக்க கூடாதுன்னு சொல்லி யாருமே இங்க நிக்க கிடையாது. எல்லாரும் அவருக்கு பெரும்பான்மை இருந்தா அவர் நிரூபிக்கட்டும். நீங்க ஒண்ணு கவனிக்கணும், பிஃபோர் எலெக்ஷன் யாரும் விஜய் கூட கூட்டணி வைக்க தயாரா இல்லை. அதே தான் ஆஃப்டர் எலெக்ஷனும் நடக்குது. ஏன்னா பிஃபோர் எலெக்ஷன் காங்கிரஸோட தலைமை விஜயோட போவதற்கு ஈடுபாடோட இருந்தது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தலைவர்கள், காங்கிரஸோட தலைவர்கள் அதை விரும்பல, திமுக கூட போயிட்டாங்க. ஆனா இப்ப விஜய் ஜெயிச்சிட்டாருங்கும் போது அது போறதுக்கு அவங்களுக்கு தெம்பும் திராணி வந்துருச்சு, தாய் குடிச்சிட்டாங்க. வடிவேல் சொல்வார்ல, இருக்கிற இடத்திலே இருக்கிற மேடையிலிருந்து இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு தாவுவதற்கு என்னை தவிர வேற எவனுக்கும் தெம்பும் திராணியும் இல்லை, வாங்கினே போலாங்கிறாருல. அந்த மாதிரி தான் போயிருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. காங்கிரஸ் அவ்வளவுதான், முடிஞ்சு. நீங்க கேள்வி கேளுங்க விஜயை பார்த்து, அண்ணன் பதவி வெறி பிடிச்சி நாம போய் இப்படி தூய சக்தியா இருந்துக்கிட்டு தீய சக்தியோட ஆதரவை கேட்கலாமானே? வேணாண்ணே, நமக்கு ஆட்சி அமைக்கலாம் பரவாயில்லண்ணே, மறு தேர்தலை சந்திக்கலானே, காத்திருந்து அடிப்போம்னே அப்படின்னு பேசுங்க, கேளுங்க அவர்கிட்ட. எதுக்கு ராஜ்பவனுக்கும் வீட்டுக்கும் இத்தனை நாளா அலையிறீங்க? எதுக்கு ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் போன் அடிக்கிறீங்க? பார்த்துக்கோங்க. சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.